உடுமலையில் ஹஜ் பயண விழிப்புணர்வு கூட்டம். வரும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் ஹஜ் பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ள கூட்டத்தில் வேண்டுகோள். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஹஜ் விழிப்புணர்வு கூட்டம் மஸ்ஜித் நூர் பள்ளிவாசல் அரங்கத்தில் நடைபெற்றது. உடுமலை மடத்துக்குளம் ஜமாத்துல் உலமா மற்றும் உடுமலை வட்டார ஐக்கிய ஜமாத் மற்றும் ஆதம் இன்டர்நேஷனல் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் நிறுவனம் இணைந்து நடத்திய இவ்விழிப்புணர்வு முகாமில் ஹஜ் பயணத்தின் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பான ஹஜ் பயணம் குறித்து இஸ்லாமிய மக்களிடத்தில் உலமாக்கள் எவ்வாறு விளக்கமளிப்பது என்பது குறித்து பேசப்பட்டது. மேலும் ஜூலை 20க்குள் ஹஜ் பயணிகளின் ஹஜ் பயண அனுமதி பெற விண்ணப்பிப்பதற்கான கால அளவு முடிவடைந்ததாக இந்திய ஹஜ் கமிட்டி தெரிவித்துள்ள நிலையில் காலதாமதமின்றி அடுத்த ஹஜ் பயணத்திற்கான அனுமதியை சவுதி அரசாங்கம் வழங்க உள்ளதால் ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் தமது பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் இந்திய அரசு மூலம் செல்ல முடியாதவர்கள் தனியார் ஹஜ் சர்வீஸ் நிறுவனங்களை அணுகும் போது பதிவு பெற்ற நிறுவனங்களா என பார்த்து அவர்களது சேவைகளை ஆராய்ந்து அணுக வேண்டும். மேலும் குறைவான செலவில் அழைத்து செல்கிறோம் போன்ற கவர்ச்சி விளம்பரங்களை கண்டு ஏமாற்றம் அடைந்து தங்களது பணத்தை இழந்துவிட வேண்டாம் போன்ற விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. விழிப்புணர்வு கூட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆதம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சேர்மேன் தாஹிர் பாசா சென்ற வருடத்தை விட இந்த வருடம் முன்பே ஹஜ் புனித பயணம் செல்வதற்கான விசாவை சவுதி அரசாங்கம் வழங்க உள்ளதால் ஹஜ் பயணம் செல்ல விரும்போர் பயண ஏற்பாடுகளை ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் செய்து கொள்ள வேண்டும். மேலும் பதிவு பெற்ற நிறுவனங்கள் மூலம் ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சி நிறைவாக ஹஜ் 2027க்கான சிறப்பு கட்டண பேக்கேஜ் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2027ஆம் ஆண்டு புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளவிருக்கும் பயணிகளுக்கான முன்பதிவு திட்டமும் முறைப்படி துவக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உடுமலை மடத்துக்குளம் வட்டார ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் உடுமலை மடத்துக்குளம் வட்டார ஜமாத்துல் உலமா ஆதம் இன்டர்நேஷனல் நிறுவனம் இணைந்து ஒரு ஹஜ் விழிப்புணர்வு நிகழ்வை இன்று நடத்தியுள்ளோம். இதனுடைய நோக்கம் வருகின்ற 20ஆம் தேதியோடு இந்திய ஹஜ் கமிட்டி மூலம் பயணிக்கக்கூடியவர்களுடைய கால அவகாசம் முடிவடைகிறது. அதே போன்று தனியார் ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் மூலம் செல்லக்கூடியவர்களுடைய பயணமும் ஒரு சேரவே இந்திய மற்றும் சவுதி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதனுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் ஹஜ்ஜுக்கான காலம் என்பது நிறைய இருக்கிறது. நாம் ரமலானுக்கு பின்பு கூட நாம் சென்று ஹஜ்ஜுடைய புக்கிங்கை செய்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஹஜ்ஜுடைய பயண ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ளுமாறு இந்த நிகழ்வின் மூலம் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இதே போன்று எங்களுடைய ஆதம் இன்டர்நேஷனல் என்கின்ற இந்த நிறுவனம் 15 ஆண்டுகள் ஹாஜிகளுக்கான சேவைகளை செய்து வந்த நிறுவனம். இந்த வருடமும் நமது நிறுவனத்தின் மூலம் ஒரு 50 ஹாஜிகளை அழைத்துச் செல்வதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்குண்டான புக்கிங் எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. நம்மிடமும் இன்னும் குறைந்த அளவிலான சீட்டுகள் உள்ளது. தேவைப்படுவோர் உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பயணத்தை உறுதி செய்து கொள்ளுமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கால அவகாசம்ங்கிறது ஹஜ் கமிட்டிக்கு போன மாசம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாசம் ஜூலை 20ஓட முடியுது.
அதே மாதிரி தனியார் நிறுவனங்களுக்கும் வந்து இந்திய அரசாங்கம் மற்றும் சவுதி அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய காலம்ங்கிறது வந்து ஆகஸ்ட் மாச கடைசிக்குள்ள வந்து உங்களுடைய பயணத்தை வந்து எல்லாத்துடைய இதையும் வந்து நீங்க நிறைவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சென்ற ஆண்டு வந்து ரமலானுடைய 10 நோன்புடைய காலகட்டத்திலே வந்து ஹஜ்ஜுடைய விசா எல்லாத்துக்குமே வந்துருச்சு. ஹஜ்ஜு கமிட்டிக்கும் வந்துருச்சு, தனியார் ஏற்பாட்டாளர்கள் மூலமா செல்லக்கூடியவங்களுக்கு வந்துருச்சு. இந்த வருடம் அதுவும் இன்னும் முன்கூட்டியே வந்து ஒரு ரமலானுக்கு ஆரம்பத்திற்கு முன்பாகவே வந்து ஹஜ்ஜுடைய விசா வருவதற்குண்டான ஏற்பாடுகளை சவுதி அரசாங்கம் செய்துள்ளது. அதற்காக வேண்டியதான் வந்து இந்த வருகின்ற காலங்கள் அனைத்துமே வந்து ஒரு ஹஜ்ஜு முடிஞ்சு அதுல போயிருக்கக்கூடிய பயணிகள் வெளியே வர்றதுக்கு முன்னாலேயே அடுத்த ஹஜ்ஜுக்குண்டான பயண தயாரிப்புகள் வந்து செய்யப்பட்டு விடுகிறது. இந்த மாதிரி ஹஜ்ஜு போக விரும்புறவங்க அது சம்பந்தமான அவங்களுக்கு வந்து யாரும் அணுகணும் தெரியல, ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, யாரும் அணுகி கேட்கறது இருக்கு. எங்களுடைய இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நாங்க ஒரு அசோசியேஷன் இருக்கு, தமிழ்நாடு ஹஜ் ஆர்கனைசர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல வந்து 67 நிறுவனங்கள் வந்து பதிவு பெற்ற நிறுவனங்கள் வந்து இருக்கு. இதனுடைய வெப்சைட்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னாலும் இதுல வந்து எந்தெந்த நிறுவனங்கள் வந்து பதிவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அதுல இருக்குது. அப்போ அவங்கள நீங்க தொடர்பு கொண்டு எல்லாருமே வந்து ஒரு தனித்தனியான வந்து அவங்களுடைய அந்த பயண ஏற்பாட்டுக்கு உண்டான பேக்கேஜ்களை வச்சிருக்காங்க. குறைந்த விலையிலிருந்து அதிகபட்ச விலை வரைக்கும் எல்லாருமே வச்சிருக்காங்க. அதனால நீங்க எல்லாத்தையுமே தொடர்பு கொண்டு உங்களுக்கு பயணத்திற்கு எது இலகுவாக எது ஏதுவாக இருக்குமோ அவங்கள தொடர்பு கொண்டு நீங்க வந்து உங்களுடைய பயணத்தை வந்து முடிவு செஞ்சுக்கலாம். நிறைய இடத்துல விளம்பரங்கள் செய்யப்படுது, நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபர் மாதிரி அறிவிக்கிறாங்க. இதில் எப்படி சாதாரணமாக தெரிஞ்சுக்கிறது எது நல்ல நிறுவனம், இதில் போனால் நல்லா இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, எல்லாருமே நல்ல நிறுவனம் சொன்னாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? அதுக்காக தான் நாங்க வந்து இந்த ஏற்பாடை வந்து பண்ணியிருக்கிறோம். இந்த இதுல வந்து நாங்க வந்து ஒரு செயலி வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதுல வந்து இந்த doha-hajj.in அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த 67 நிறுவனங்கள் வந்து அது மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டுல அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் மூலமா வந்து பயணம் செய்யறது தான் வந்து பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய பயணமும் பாதுகாப்பா இருக்கும். குறைந்த விலையில வந்து அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி வந்து விளம்பரப்படுத்துறதை நம்பி மக்கள் வந்து அவங்க கிட்ட போய் வந்து பயணத்துக்கு உண்டான பணம், பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா, அவங்க வந்து இந்திய சவுதி அரசாங்கத்தினுடைய கோட்டா வச்சிருக்கிறாங்களா, இதெல்லாம் தெரியாம மக்கள் போறதுனாலதான் வந்து இந்த மாதிரியான சிக்கல்களை வந்து மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. ஆமா 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 அதான் யார்கிட்ட வந்து இப்ப ஒருத்தட்ட வந்து போய் புக்கிங் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப எங்களுடைய நிறுவனம் ஆதம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தை எடுத்துட்டா எங்ககிட்ட புக்கிங் வர்றவங்க போன்ல இதுல தொடர்பு கொள்றவங்க வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, சென்ற ஆண்டு நீங்க எத்தனை பேர்த்த கூட்டிட்டு போனீங்க, என்ன பேக்கேஜ் போட்டிருந்தீங்க, உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து அந்த சர்டிபிகேட்டை வந்து நீங்க காட்டுங்கன்னு கேட்கறாங்க. அதான் நாங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து தனியா கேட்கறவங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமாவே வந்து கொடுக்கறோம். நம்ம ஆதம் இன்டர்நேஷனல் என்கின்ற நிறுவனம் உடுமலைப்பேட்டையிலே நம்மளுடைய அலுவலகம் வந்து இங்க இருக்குது. பள்ளிவாசல் வீதியில வந்து நம்மளுடைய நிறுவனம் இருக்குது. இங்க இருந்தும் நம்ம வந்து கொச்சின் வழியாகவும் சென்னை வழியாகவும் ஆஜியில் அழைச்சிட்டு போறதுக்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறோம். எங்களை நேரடியா தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க உடுமலைப்பேட்டை அலுவலகத்தை வந்து நீங்க வந்து நாடலாம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஹஜ்ஜுடைய அந்த பேக்கேஜை வந்து வெளியீடு செய்யறோம். முதல் புக்கிங்கை வந்து ஹாஜியார் அவங்க வந்து அவங்க செஞ்சு அவங்க துவக்கி வைக்கிறாங்க.